வணக்கம். நான் உங்கள் சங்கு மீடியா சுந்தரேஸ்வரன். அதாவது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்குளத்தோர் சமுதாயம் என கூறக்கூடிய அதாவது தேவர் சமுதாயம். இப்போ தேவர் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தலைவர்களை பற்றியும் அந்த தலைவர் கூட இருக்க தொண்டர்களே பார்த்திங்கன்னா என்கிட்ட கால் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொது அரசியல் மாதிரி பேசுகிறீங்க, நம்ம சமுதாயத்திலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஊழல் நிறைய பண்ணுறாங்க, நம்ம சமுதாய மக்களை வச்சு இங்கே ஏமாற்றி பிழப்பு நடத்துகிறாங்க, அது யார் யார், அவங்க என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, யார்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே அப்படின்னு ஒரு ஆள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லி, அந்த தலைவர் வந்து இந்த சமுதாய மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக ஏமாற்றிட்டு இருக்காரு, எவ்வளோ அரசியல் பண்ணுறாரு அப்படின்றத தான் நம்ம அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யார் அந்த தலைவர் அப்படின்றதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு போர்க்குடி சமுதாயம் அப்படின்னா அது தமிழகத்தில் உள்ளவங்க தான். அது தமிழகத்தில் உள்ளவங்கன்னு குறிப்பாக சொல்கிறத தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், இவங்க தான் வருவாங்க. இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்திலே பார்த்திங்கன்னா அதாவது அதிக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தேவர் சமுதாயம் தான். இன்றைக்கி வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க, 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25%, அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு 25%க்கு மேலே ஒரு 2.5 கோடி பேருக்கு மேலே தேவர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி தேவர் சமுதாயத்தை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தலைவர்கள், தெருக்கு ஒரு தலைவர் மாதிரி தெருக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. இன்னும் அது அதாவது இன்னும் கால சூழ்நிலை பார்த்திங்கன்னா அது வந்து வீட்டுக்கு ஒரு தலைவரோட வரலாம், அதாவது தன்னோட சுயலாபத்துக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதே பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் தான் வந்து தேவர் சமுதாய தலைவர் அதிகம். அதாவது ஐயா தேவர், ஐயா தெய்வீக திரும்ப ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லி இன்றைக்கி ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்கள், அதாவது நான் தலைவர்கள் வந்து நான் குறை சொல்கிறத விட மக்களை தான் நான் குறை சொல்லுவேன். என்கிட்ட கால் பண்ணி சொன்னார், அப்பக்கிட்ட அவர்கிட்ட நான் அந்த வார்த்தை ஒரே ஒரு தான் சொன்னேன். நான் தலைவர் இப்படி ஏமாத்துறாருன்னு அவங்க தெரியுது, அவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், உங்களை வச்சு நல்லா சாப்பிட்றான்னு உங்களுக்கு தெரியுது, நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் அவங்க கூட பயணிக்கிறீங்க, அப்போ நீங்கள் எந்த வெளியே வரலாம்ல அப்படின்னாக்க அவர் ஒன்று சொன்னார். இல்லை தம்பி, நான் அவர்கிட்ட வெளியே வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதுக்காக அவர் கூட இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி 2 தலைவர் கூட இருந்தேன், அவங்க பண்ணதை விட இந்த ஆள் பயங்கரமாக பண்ணுறான், அப்போ இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. சரிண்ணா, இதில் வந்து உங்களுக்கு தம்பி பங்கு கொடுக்குறாங்க தம்பி, நான் வந்து பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே என்ன எனக்கு ஏதோ ஒரு 1000 2000 கொடுக்க தான் செய்வாங்க, நான் அதை வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்போ சொன்னால் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால் வாங்கிடுவேன் தம்பி அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. இது எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான இந்த தேவர் சமுதாயத்தில் ஒரு சில தலைவர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இன்னொரு தலைவரை பற்றி இன்னொரு ஆள் குற்றச்சாட்டு என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி இந்த மாதிரி வந்து இப்போ ஊடலாக ஒரு தலைவர் கூட பேசியிருந்தார், அதாவது சமுதாய தலைவர், தேவர் சமுதாய தலைவர் பேசியிருந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறது, கோயில் கொடைக்கு போயிட்டு அங்கே ஒரு கூட்டத்தை கோயில் கொடையில் போய் நின்றுக்கிட்டு இது என்னோட சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போய் அங்கே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறது அப்படின்னு ஒரு தலைவர் வந்து யாரும் குறிப்பிடாமல் பேசியிருந்தார். இது வந்து இங்கே பல பேர் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, அங்கே மேடை இப்போ மைக்கு வாங்கிக்கிறது, அங்கே பேசி அந்த தேவர் சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசி, அதாவது இவங்க எனக்காக உருவாக கூட்டம், இது எனக்கு பின்னாடி இருக்க கூட்டம் அப்படின்னும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ சில கோயிலுக்கு போகுது, கொடைக்கெலாம் போகிறது, கோயில் கொடைக்கு போகிறது, போயிட்டு அங்கேயும் போய் மைக்கை வாங்கி பேசி நான் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அப்படின்னு பேசி அங்கே ஒரு நேமை உருவாக்குறது. இந்த நேமை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு மாநாடு நடத்தலாம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம், ஒரு நலத்திட்ட உதவி பண்ணி கூட்டலாம். அந்த ஊரில் கோயில் கூட தெரிஞ்சும் போய் அங்கே போய் நின்று பேசி தனக்கான ஒரு கூட்டத்தை அப்படின்றத காட்டி சில பேர் அரசியல் லாபம் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. நான் ஒன்று தான் கேட்குறேன், சமுதாயத்தை வச்சு பொழப்பு நடத்துறீங்க ஒரு சில பேர், சரிங்களா? நீங்கள் இருக்கிறதுக்கு வீடு, போகிறதுக்கு காரு எல்லாமே இருக்குது, இது எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னா கேள்வி கேட்டால் அது கேள்விக்குறியில் தான் வந்து முடியும். வேலைக்கு போறியா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறியா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா, எதுவுமே இல்லையே, சமுதாய அமைப்பு தான் நடத்துறீங்க. நான் தப்பு சொல்லவே, சமுதாயத்துக்காக உண்மையாக உழைச்சா கூட என்னமோ பண்ணிட்டு போகிறாங்களாம். சமுதாயத்தை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. இங்கே உள்ள சமுதாய தலைவர்கள், ஒரு சில தலைவர்கள் தனக்கு முன்னாடி கூட்டம் வச்சுக்கிட்டு, அது ஊர் கூட்டமாக இருக்கும், அதாவது திருவிழாவில் அங்கங்கே பிடிச்ச ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இவங்களாம் எனக்கான உருவாகிய கூட்டம், இவங்களை சொல்லி ஒரு ஓட்டு பேசுறது, அங்கே போயிட்டு என் முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் சொன்னால் இவங்களுக்கு போடுவாங்க, இவங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டு அதிமுகட்டையும் திமுகட்டையும் காசு வாங்குறது. நான் ஒன்று தான் சொல்கிறேன், எந்த ஒரு சமுதாய தலைவராக இருக்கட்டும்,
நீங்கள் ஒரு கட்சி ஆதரிக்கீங்களா அப்போ ஆதரிங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா. தனிப்பட்ட விருப்பம் உங்கள் நிர்வாகிகிட்ட கலந்து பேசி நீங்கள் போய் ஆதரிச்சுக்கலாம். ஆனால் அது எந்த ஆதரிக்கோ அதை ஆதரிச்சு வெளியே சொல்லலாம். அதை விட்டுட்டு பொதுவாக போய் நான் இவங்களுக்கு ஆதரிக்கணும், நீங்கள் ஏன் பின்னாடி வாங்க, நான் சொல்கிறவங்க நீங்கள் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் காசு வாங்காதீங்கன்றேன். நீங்கள் காசு வாங்க, சரி வாங்குங்க, அதையும் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சமுதாயத்துக்காக ஏதோ பண்ணுறீங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? சமுதாயத்துக்காக நீங்கள் இவ்வளவோ காசு வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்கீங்க, அது உங்கள் கூட உள்ளவங்களும் சொல்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. இங்கே உள்ள தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க. அவங்க கூட நிர்வாகிகளாக ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. அப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறீங்க? இதை நான் அவங்க தலைவர்களை சொல்கிறத விட அவர் பின்னாடி போய் இளைஞர்கள் தான் சொல்கிறேன். சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். உங்கள் தலைவர் காரில் போகிறாரு, வீடு வாங்கியிருக்காரு, வாசல் வாங்கியிருக்காரு, எல்லாமே இருந்தால் எப்படி வந்தது யோசிக்க வேண்டாமா? அதாவது காலையில் வேலைக்கு போனால் 9 மணிக்கு போகிற, ராத்திரி 9 மணிக்கு வந்தாலும் சம்பளம் 1500 1000 தான். அவனால் நீங்கள் 1000 சம்பளம் வச்சுக்கோ, மாதம் பார்த்தோன்னா 30,000 கணக்கு வச்சுக்கோ, குறைஞ்சது 30,000. அது இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 3,60,000 ஆகுது. 3,60,000 இதை நீ 5 வருஷத்துக்கு போடு, 15 லட்ச ரூபா, 5 ஒரு 18 லட்ச ரூபா வரும் சரியா. 18 அதிகபட்சம் 20 லட்சம் வச்சுக்கோ. 20 லட்சம் 5 வருஷத்தோட உழைப்பு 20 லட்ச ரூபா சரிங்களா. ஆனால் 5 வருஷத்தில் ஒருத்தர் உழைக்கலாம் சரிங்களா. 50,000 வச்சுக்கோ, நீ சொல்கிற கணக்கு 50,000 வச்சுருந்தா கூட குறைஞ்ச 25 லட்ச ரூபா. 25 லட்ச ரூபா வச்சிருந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு கார் வாங்க எவ்வளோ ஆகும். ஆனால் இங்கே ஒரு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. இது எங்கிட்ட இருந்து வருது? மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அவன் பின்னாடி போகிறது பிரச்சனை கிடையாது தலைவர்களே, உங்களுக்கான ஒரு ஆதாயம் இருக்குதா அப்படின்றத பார்க்க விட நம்ம சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்குமா? இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலைக்கு நான் உண்மையாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு வாங்குற சம்பளம் கரெக்டாக இருக்கணும். நான் ஒரு சமுதாயத்தை நடத்துகிறேன்னா அந்த சமுதாயத்துக்கு நான் கரெக்டாக இருக்கணும். அதை விட்டு அந்த சமுதாய பேரை சொல்லி சம்பாரித்து அதில் சொகுசு காண்றவங்க ஒரு சமுதாய தலைவர்கள் இல்லை. தயவு செஞ்சு இளைஞர் சிந்தித்து பார்க்கணும். சும்மா ஒரு தலைவர் முன்னாடி போயிட்டு வழக்கு வாங்குறத விட்டு தயவு செஞ்சு படிக்க வேலையப்பாரு, படி. இந்த மாதிரி இவரை மாதிரி 2-3 பேர் இதோட சொல்லியிருக்காங்க, நான் போடக்கூடாதுன்னு பார்த்தேன். இது தொடர்ந்து வரனால தான் நான் போடுறேன். அரசியல் ரீதியாக போறியா? இல்லை நீ போ. அதிமுக கூட அதிமுக ஆதரி, திமுகனா திமுக ஆதரி, ஏன் விசிகா கூட விசிகா கூட ஆதரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது சும்மா போயிட்டு எதுலையுமே நிற்க மாட்டேன், என் பின்னாடி கூட்டம் இருக்கு, எனக்கு நான் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ ரூபா கொடு அப்படின்றது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியல்ன்றத இந்த சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஆட்களை நீ ஊருக்குள்ளே விடக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.